ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி ஒரு வழியா வனராஜாவோட தலைமையில பொன்னிக்கும் சக்திக்கும் காட்டுல கல்யாணம்லாம் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சக்திக்கு சந்தோஷத்த தர்ற மாதிரி வனராஜா ஒவ்வொரு ரூல்ஸா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும். சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி அவங்க பொன்னிய கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு வேறுபோட இருந்தாங்களோ, ஆனா இப்போ பல மடங்கு சந்தோஷத்தோட தன்னோட காதல் மனைவிய மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லா சடங்குகளையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதனால பொன்னீச ரொம்பவே கடுப்போட உட்காந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா வனராஜா இன்னும் நிறைய ரூல்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க. இதனால கடுப்பான பொண்ணையும் அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க சொல்றதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இப்பவே இந்த காட்டை விட்டு வெளியே போறேன். உங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேல என்னால மதிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத பார்த்துட்டு சக்தி பொண்ணுகிட்ட, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நம்ம இங்க இருந்துட்டு போயிடலாம். காலையில நம்ம கண்டிப்பா காட்ட விட்டு வெளிய போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா பொண்ணு சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க வனராஜாவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கரெக்டா இந்த மாதிரி பொண்ணையும் சக்தியும் காடு ஃபுல்லா தேடிட்டு இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நைட் ஆகியுமே இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிக்க முடியலன்ற பதட்டத்துல உடனடியா இந்த விஷயத்த சந்திரசேகருக்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம போலீஸ்க்குமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதனால பொன்னியையும் சக்தியையும் தேடி போலீஸ்காரங்களும் காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ஒரு வழியா பொன்னியும் சக்தியும் எங்க இருக்காங்கன்றத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்க, உடனே பொன்னியும் சக்தியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அவங்க சிவானி பாப்பாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்றதையும், வீட்ல எல்லாரோட மனநிலைமை எப்படி இருக்கு, பவானி அக்காவோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க. அதுக்கப்புறமா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு காட்டை விட்டு வெளியே போகிற வழி தெரியும், அதனால வாங்க நம்ம இப்பவே வெளியே போகலாம், ஏன்னா உங்களுக்காக வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொன்னியையும் சக்தியையும் கூப்பிட. ஆனா வனராஜாவோ சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இந்த மாதிரி காட்டோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்களும் இங்க தங்கறதுக்கான ஏற்பாடை நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களையுமே அங்க தங்க வச்சது மட்டும் இல்லாம பொன்னியையும் சக்தியையும், நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, அதனால நீங்க தனியான குடிசையில தான் தங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி வேற ஒரு குடிசைக்கு தங்க வச்சிடுறாங்க. ஆனா அங்க கூட பொன்னி ரொம்பவே கோவத்தோட தான் சக்தி கிட்ட நடந்துக்கிறாங்க. சக்தியும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா அதையே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பொண்ணையுமே நோட் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சக்தி கிட்ட வெறுப்ப மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த மாதிரி சக்தி நடந்துக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கண்டிப்பா இதுக்கப்புறம் சக்தியோட வாழ்க்கைக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது நம்மளோட அம்மாவுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம். ஏன்னா நம்ம அந்த குடும்பத்துல இருக்க போய் தான் நம்மளோட அம்மாவை எல்லாருமே வாய்க்கு வந்த மாதிரி பேசி ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க. சோ இதுக்கப்புறமா என்னோட அம்மாவை அவமானப்படுத்துற இடத்துலயோ குடும்பத்திலயோ நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சக்தியையுமே பிரிஞ்சு போகணுன்ற முடிவுக்கு வந்தேன்ற உண்மையான ரீசனையுமே யோசிச்சு பார்த்துட்டு, சக்தி மேல தனக்கு கோவம் இல்லனாலும் தன்னோட அம்மா மேல இருக்க பாசத்தால தான் தான் இதுக்கப்புறம் சக்தி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்றத நினைச்சு பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தத்தோட தான் இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத சக்தியோ, பொன்னியோட கோவம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும், கண்டிப்பா அவ தன்னோட காதல புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நடந்த விஷயத்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு கேட்குறாங்களா இல்லையான்னு கூட அவங்க கவனிக்காம, அவங்களோட சந்தோஷத்த பொண்ணுகிட்ட பகிர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா வனராஜாவோட பெர்மிஷனோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சக்தியும், பொண்ணையும் காட்ட விட்டு ரொம்பவே சந்தோஷமா வெளிய கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணு அங்க இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நன்றி சொன்னது மட்டும் இல்லாம, அந்த வனராஜாவோட பொண்ணுகிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போக. ஆனா சக்தியோ, இதுக்கப்புறமாவது உங்களோட எண்ணத்துல கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க. அப்படி இல்லன்னா உங்களோட பொண்ணோட திருமணத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே பிரச்சனை தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்க கரெக்டா வனவள்ளியவே ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்துட்டு, கண்டிப்பா இவங்க வனவள்ளிய காதலிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வனராஜா கிட்டயும் சொல்லிட்டு அவங்களோட திருமணத்துக்கான ஏற்பாட நீங்க 2 பேரோட சம்மதத்தோட பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள அந்த கடத்தல்காரர்களும் எங்க போறோம்னே தெரியாம வழி தவறி அங்கேயோ அங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பசியிலயோ தாகத்திலயோ தவிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி பொன்னியையும் சக்தியும் தேடுறதுக்காக வந்த போலீஸ்காரங்க அவங்கள பாத்துர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க போலீஸ பார்த்த உடனேயே அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்காக பார்க்க, உடனே இதனால சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க இவங்க கடத்தல்காரங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வளைச்சு பிடிச்சு காட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வர. அதே சமயம் இந்த பக்கம் வனராஜாவோட பெர்மிஷனோட வெளியே பொன்னி சக்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வர்றதுக்கும் நேரம் சரியா இருக்கா. அப்ப கரெக்டா இந்த மாதிரி போலீஸ் கூட
அந்த கடத்தல்காரர்கள் 2 பேர பார்த்த உடனேயே சக்தி செம்ம கோபத்தோட அந்த 2 பேரையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான போலீஸ்காரங்களும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க தான் சிவானி பாப்பாவ கடத்தினவங்கன்ற உண்மைய சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு உடனடியா போலீஸ்காரங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நாங்க விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றோம். அதுவரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போக, இவங்களோ நம்மளோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போன உடனேயே உடனடியா அவங்க சிவானி பாப்பாவ தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு அவங்களோட ரூமுக்கு போக பார்க்குறாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமான கோலத்துல பொன்னியும் சக்தியும் வந்திருக்கத பார்த்த உடனேயே சண்முகம், என்னாச்சு, எதுக்காக நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்ளோ நேராச்சு அப்படின்னு கேட்க, உடனே சக்தியும் இந்த மாதிரி அவங்க வர்ற வழியில தெரியாதனமா காட்டுவாசிகள் கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயத்தையும் அங்க நடந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே, அதாவது சண்முகம், சந்திரசேகர், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே செம்மையா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் போதாக்குறைக்கு இந்த மாதிரி பொன்னிக்கும் சக்திக்கும் அந்த வனராஜாவோட தலைமையில மறுபடியுமே கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிட்டு ரொம்பவே காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரே குடிசையில தான் தங்குனாங்கன்ற விஷயத்தையுமே காமெடியா எடுத்து சொல்ல, அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த வெண்ணிலாவும் பிரீத்தியும் செம்ம கடுப்பாகி பொன்னிய ரொம்பவே கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனையுமே உன்னால தான். ஆனா நீ இப்ப என்னடான்னா ரொம்பவே ஜாலியா காட்டுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம தேவையே இல்லாம சக்தி மாமாவ மறுபடியுமே கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்திருக்க. நீ உன்னோட மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உன்னால தான் சிவானி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. நீ மட்டும் சிவானி பாப்பாவ கவனமா பார்த்துட்டு இருந்தனா அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாளா? எல்லாத்துக்குமே காரணமா நீ இருந்துட்டு, இப்போ நீ இவ்ளோ ஜாலியா இருக்கன்னா, உன்ன பார்த்தாவே அருவெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே மோசமா திட்ட. ஆனா, இத கேட்டுட்டு இருந்த பொண்ணியோ, இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்கப்பா. இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, உடனடியா அவங்க நான் சிவானி பாப்பாவ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி சிவானி பாப்பாவ பார்க்க போக, ஆனா பிரீத்தியோ ரொம்பவே கோவமா போற பொண்ணியோட கைய பிடிச்சு இழுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம, இங்க 2 பேரும் நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்ல, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதான் நீங்க 2 பேரும் பிரிய போறீங்களா? அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்த? அப்படி இல்லன்னா இதுக்கு பின்னாடி நீ மறுபடியும் ஏதாவது திட்டம் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா பொண்ணியோ நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பவும் போறதில்ல. அதனால நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் போறதில்ல. முதல்ல என்ன விடுங்க. நான் சிவானிய பார்க்க போகணும்னு சொல்ல. ஆனா அப்ப கரெக்ட்டா அங்க வந்த ஜெயா செம்ம கோவத்தோட, "நீலாம் சிவானிய பார்க்கவே கூடாது. சொல்லப்போனா நீ இதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு வெளிய போ. உன்னால தான் நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம்னு" சொல்ல. ஆனா பொண்ணியும், "நீங்க என்ன சொன்னாலும் நான் சிவானி பாப்பாவ பார்த்து தான் தீருவேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசம் தானே எனக்கு டைம் இருக்கு. நான் அதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போயிடுவேன். ஸோ யாரும் என்ன பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அங்கருந்து சிவானி பாப்பாவை யாரோட பேச்சையுமே கேட்காம பார்க்க போக, உடனே இதனால கோவப்பட்ட ஜெயாவோ அவங்களோட பேச்சை மீறி சிவானி பாப்பாவை பார்க்க போற பொண்ணியோட கன்னத்திலேயே பலான்னு ஒரு அறைய விடலான்னு சொல்லிட்டு கையை ஓங்க ஆரம்பிக்க. ஆனா அப்ப கரெக்டா குறுக்க வந்து நின்ன சக்தியோ அவங்களோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம, பொண்ணுகிட்ட "நீ போய் சிவானிய பாரு பொன்னி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு வீட்ல இருக்கவங்க அத்தன பேருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. ஜெயாவும் சரி அதே ஷாக்ல தான் சக்திய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சக்தியும் ரொம்பவே அசால்ட்டா பொன்னிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துரும். ஏன்னா கடத்தல்காரங்கள ஒரு வழியா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு கைதும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மூலியமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்படி இல்லன்னா எதுக்காக சிவானிய கடத்துனாங்க? பணத்துக்காகவா? வேற எதுக்காகவான்னு சொல்லிட்டு நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துரும். அதனால அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, அப்ப கரெக்ட்டா இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக்கோட பார்த்துட்டு இருந்த சுந்தருக்கு தாஸ் கால் பண்ண, உடனே இத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்போட சுந்தர் தாஸோட கால தனியா போய் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, தாஸ் மூலியமா இந்த மாதிரி சிவானி பாப்பாவ அவங்க தான் ஆள் வச்சு கடத்துனாங்கன்ற ஷாக்கிங்கான நியூஸையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப போலீஸ் அவங்களோட ஆள கைது பண்ண விஷயம் தெரிஞ்சதுனால தான் தாஸ் இப்போ சுந்தருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாஸ் சுந்தர் கிட்ட இந்த மாதிரி என்னோட ஆளுங்க கண்டிப்பா என் பேர சொல்ல நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி சொல்லி என்ன ஒரு வேள கைது பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா நான் உன் பேர தான் சொல்லுவேன். சொல்லப்போனா நான் இதுவரைக்கும் உங்க யார்கிட்டயுமே பணத்த கேட்டு கால் பண்ணவே இல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி வேற மோட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் கண்டிப்பா என்னோட தங்கச்சிக்காகவும், என் தங்கச்சியோட வயித்துல வளர்ற உன்னோட குழந்தைக்காகவும் தான் இந்த மாதிரி கோவத்துல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இத கேட்டுட்டு உங்களோட குடும்பத்தில இருக்கவங்களோ, உங்களோட குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக இந்த கேஸ அப்படியே மூடி மறைச்சுருவாங்க. ஸோ நானும் என்னோட தங்கச்சியும் தப்பிச்சுருவோம். ஆனா மாட்டிக்க போறது நீயா தான் இருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் செம்மையா பயன்படுத்த, உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே பயந்து போன சுந்தரம், இப்ப நான் என்னதான் பண்ணணும்? எதுக்காக எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த நீ சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தாசோ இந்த விஷயத்துலருந்து
நீ, நானுன்னு சொல்லிட்டு 2 பேருமே தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஜெயில்ல இருக்க என்னோட ஆளுங்க வெளிய வரணும். அத மட்டும் நீ பண்ணிடு. அதுக்கப்புறமா நான் உன்னோட இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். ஆனா என்ன, எனக்கு தர வேண்டிய பணத்த மட்டும் நீ தனியா செட்டில் பண்ணிரு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நமக்கு 2 பேருக்கும் நடுவுல இருக்க டீலிங் ஒரேடியா முடிஞ்சிரும். நானும் உன்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இதுக்கப்புறமா நானும் என் தங்கச்சியும் சொல்லப்போனா உன்னோட கண்ல கூட படமாட்டோம். நீ உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இரு. அப்படி இல்லையா, வேற எந்த பொண்ணுங்க கூடனாலும் என்னனாலும் பண்ணு. அத பத்தி நானும் என் தங்கச்சியும் உன்ன ஒரு வார்த்தை கூட கேட்கவும் மாட்டோம். உன்னோட குடும்பத்துக்கிட்ட வந்து உண்மைய சொல்றோம்ன்னு சொல்லிட்டு உன்ன மறுபடியும் நான் மிரட்டவும் மாட்டேன். அப்படின்னு சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட சுந்தரும் ரொம்பவே ஒரு பக்கம் அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த பிரச்சனைய தன்னால எப்படி தீர்க்க முடியும்? கண்டிப்பா தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எதுக்காக ஷிவானி பாப்பாவ கடத்துனாங்க? அவங்களோட மோட்டிவ் என்னன்றத தெரிஞ்சுக்க நெறைய முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த விஷயத்துல இவன் சொன்ன மாதிரி நான் ஏதாவது பண்ணா, கண்டிப்பா அவங்க என் மேல கூட சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் சக்திய பத்தி சொல்லவே தேவையில்ல. அவன் கண்டிப்பா என்னால தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிருவான். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க.